வசுந்தரா, உங்களுக்கு 4 உயிர் முக்கியம்னா அஸ் அ டாக்டரா எனக்கு உங்களையும் சேர்த்து 5 உயிர் முக்கியம். அதனாலதான் அப்படி சொன்னேன். சரிங்க வசுந்தரா, நான் கிளம்புறேன். சரி டாக்டர். ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். அழகு பாத்துக்கோங்க. வாங்க கொடுங்க மேடம். தேங்க்யூ. ஈஸ்வரி, இங்க பாரு, டாக்டர் சொல்றதெல்லாம் அவங்க இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு தானே சொல்லிருக்காங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ அதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு பணத்தெல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம கடையை நல்லபடியா கொண்டு வரணும். அதுல வர பணத்தை சேர்த்து வச்சு எப்படியாவது மார்க்கெட்ல சீக்கிரமா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னத்தை எப்படி சொல்றீங்க? ஃபைனான்ஸ் கம்பெனி வைக்கிறத விட நீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடை வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் கடை வைக்காம அந்த பணத்தை வச்சு நான் உங்களுக்கு ஆபரேஷனே பண்ணிருப்பேன். ஆமா ஈசு, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நம்ம தான் இப்ப அவசரப்பட்டு கடையை வச்சுட்டோம். டேய், எதுக்கு அவசரப்பட்டு கடையை வச்சோன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு. டாக்டர் சொல்ற மாதிரி எந்த அவசரமும் இல்ல. ஆபரேஷனால எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். முதல்ல உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. அதுதான் முக்கியம். நான் சொல்ற மாதிரி கேளுங்க. அம்மா, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஈசு, நீ கண்டிப்பா மறுபடியும் போலீஸ் வேலையில சேரணும். நீ நம்ம இழந்த சொத்தை எல்லாம் மீட்டாதான் அம்மாவுக்கு நம்ம எந்த பண பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஆபரேஷன் பண்ண முடியும். ஆமா சின்னையா. சரி ஈசு, நீ வந்து கடையை பத்துக்க. நானும் தீக்குச்சி மார்க்கெட் போயிட்டு வந்துடுறோம். சரி, இந்தாங்க மாமியம்மா. மறந்து என்ன மங்க இது? இவ்வளவு தூரம் பொத்தி பொத்தி அந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா டாக்டர் இப்படி பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டு போயிட்டாங்களே. அண்ணி, நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து நானே மாப்பிள்ளைகிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலான் இருந்தேன். நல்ல வேளை டாக்டரே சொல்லிட்டாங்க. தீக்குச்சி சொல்லு பாசே. சப்பா, காலையில வியாபாரத்துக்கு. தீக்குச்சி, எல்லாரும் தூங்குறாங்க. காலையில நேரத்தோட கடையை திறந்துடணும். சரி, அதனால படுத்ததும் தூங்கிடுறான். சரி பாசே. சரி. ஷவாடா, நோட்டு புக்கு பேனெல்லாம் வச்சிருக்கா. கணக்கு எழுத சொல்லுவோம். படுத்துருவோம். சின்னையா, எந்திரிங்க. காலையில சீக்கிரம் வியாபாரத்துக்கு போனா அப்புறமா பேசிக்குவோம் ஈசு. நான் உங்களுக்கு எந்திரிக்க சொன்னேன் சின்னையா. இல்ல ஈசு, எது வந்தாலும் காலையில பாத்துக்கலாம். என்ன ஈசு, எதுக்கு கிள்ற இப்படி நீ? என்ன உனக்கு எதுவும் தொந்தரா இருக்குன்னா சொல்லு. நான் வேணா தலாணி எடுத்துட்டு வெளியே போய் படுத்து ஆள விடு. அம்மா, என்ன குத்திடுவியா? என்ன ஜிசி, எதுக்கு எழுப்புற சொல்லு. கணக்கு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ, எனக்கு கணக்குனாலே அலர்ஜி. இல்ல ஈசு, நீ எனக்கு கணக்கு டியூஷன் எடுக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா? ஆமா. ஈசு, நான் சொல்றத கொஞ்சம் கேள. முடியாது. நான் ஒரு தடவை முடிவு பண்ணா அது பண்ணதுதான். என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. வாழ்க்கையிலேயே மாட்டிக்கிட்டேனே, இதுக்கப்புறம் எங்க தப்பிக்கிறது? ஒண்ணு இல்ல. இந்தாங்க. இது எதுக்கு 5 புள்ளி கோலம் போடணுமா? நான் சொல்றத கணக்கு போடுங்க. கணக்கு போடணுமா? ஐயோ சின்னையா. என்னையா? 500 ரூபாய் 2 இருக்கு. இருந்துட்டு போகுது. 2 எவ்வளோன்னு எழுதுங்க. 2 எவ்வளவுன்னு உனக்கே தெரியும்ல, எழுதிட்டு போக சொன்னேன். ஐயோ, 500, அது ஒரு 500, 1000 ரூபா. அது எழுத தானே வரமாட்டேங்குது. இரு. 500, 600, 700, 800, அது 500 இருக்கா? 500, 1000 ரூபா. எழுதுங்க. அதுதானே கஷ்டம். எழுதுங்க சின்னையா. என்ன நீ 1000க்கு சைபர் தானே தெரியும். உங்களுக்கு நான் அவ்வளோ நாள் டியூஷன் எடுத்தேன். நீ தான் எடுத்த, ஆனா அப்ப சொல்லி கொடுத்த, இப்ப மறந்து போச்சா? 1 சைபர் சைபர் சைபர். கரெக்ட். இங்க பாருங்க, 100 ரூபாய் நோட்டு 22 இருக்கு. எவ்வளவு ஆச்சுன்னு எழுதுங்க. 22.
இங்க பாருங்க 20 ரூபா நோட்டு 10 இருக்கு, எழுதுங்க. 10 இருக்கா? இதை நான் கரெக்டா சொல்லிடுவேனே. 200 ரூபா தானே? வெரி குட் சின்னையா, 200 ரூபாய் தான். எழுதுங்க. குட் பைன்னு சொல்லலையே. குட் பாய். எழுதுங்க. மொத்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்ப டோட்டல். மொத்தமாவா? ஐயோ, சின்னையா என்ன பண்றீங்க? இரிஸ் கூட்டிக்கிட்டு இருக்கேன்ல, நீ இப்படி குறுக்கால பேசுறீனா எனக்கு வேற தலை குழம்பாதா? கொஞ்ச நேரம் அமைதியாரேன். ஐயோ மறந்து போச்சு. ஐயோ உன் காலை கட்டு. அடி விழும். கணக்கு போடுங்க. ஆச்சா இல்லையா? இரு, ஆச்சு ஆச்சு. மொத்தம் 3 9 0 0 0 39,000 ரூபா. என்னது 39,000? ஆமா ஈச்சு, 39,000 தான். ஐயோ சின்னையா, 39,000 இல்ல, 3,900. ஒரு ஜீரோவை எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கீங்க. கொடுங்க. ஒண்ணுதானே, போனா போயிட்டு போகுது. அதெல்லாம் விட முடியாது. இப்ப எழுதுங்க. 3 9 0 0 3,900 எழுதிட்டேன். இவ்ளோதான் கணக்கு. அவ்வளவுதானே? அம்மா தாயே, ஆளு விடுமா, காலையில வியாபாரத்துக்கு போனோம், மீதி நான் அப்புறம் பேசிக்குவோம். இந்தா, இதுக்குதான் சின்ன வயசுலயே ஒழுங்கா படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அபி ரெடியா? மா வா அபி, போலாமா? வா.